அடுத்த அருமையான சகோதரர்களே, இதிலே 7வதாக நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவராக யார் இருப்பார் என்று சொன்னால், என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்பவர் இருப்பார். என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்பவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! அதாவது சஹாபாக்கள் எதை விரும்பினார்கள்? நிறைய சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் படிக்கும் போது அவர்களுடைய இலட்சியமாக எது இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமாக மறுமையில் இருக்க வேண்டும். அப்படி என்பதுதான் நிறைய சஹாபாக்களுடைய விருப்பமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அது ஒரு மிக பெரும் அந்தஸ்து, அது ஒரு மிக பெரும் அந்தஸ்து. அப்படிப்பட்ட அந்தஸ்துக்கு தகுதியுடையவராக ஒருவர் மாறுவார் எப்போதென்றால், அவர் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்கின்ற போது. இந்த செய்தியை நீங்கள் திர்மிதியில் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளில் எனக்கு மிக நெருக்கமானவராக யார் இருப்பார் என்று சொன்னால், அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், யார் என் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்கிறாரோ, யார் என் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்கிறாரோ அவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள்.